ஐஎஸ் ஓஎம்ஆர் ஷீட் பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்களா உங்களுக்கு இது ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்டோட வெப்சைட்லேருந்து பிளாக்ல வந்து பிரிண்ட் எடுத்துருக்கு நீங்கள் கலர் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா பிங்க்ல கொடுப்பாங்க அவங்க ஒரு புக்லெட் மாதிரி ஆன்சர் புக்லெட் இல்லை ஏபிசிடிஇ இருக்கும் ஆக்சுவலி 4 ஆப்ஷன் தான் இருக்கும் ஈன்றது எனக்கு விடை தெரியவில்லை அப்படின்றது எழுதுறது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களோட நேம் எழுதணும் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன சப்ஜெக்ட் சென்டர் வென்யூ எல்லாமே எடுக்கணும் டேட் அண்ட் செஷனும் எழுதிக்கணும் ஃபார்னூன் தான் மோஸ்ட்லி வரும் அதை எழுதிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 வந்து உங்களோட கொஷின் பேங்க் புக்லெட்டோட நம்பர் எழுதணும் இது எழுத முன்னா உங்களோட கொஷின் பேங்க் அந்த புக்லெட் இருக்கு இல்லையா சாரி பேங்க்னு சொல்லிட்டு அந்த புக்லெட்ல வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ல பிரிண்டே ஆகாம இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு அப்படி செக் பண்ணும்போதே அவங்க கொடுவாங்க டைம் முன்னாடியே அது எதனா தப்பா இருந்தா இன்விஜிலேட்டர் கிட்ட சொல்லிடுங்க அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னா இதுல வந்து உங்களோட கொஸ்டின் அந்த புக்லெட்டோட நம்பரை கண்டிப்பா இதுல பண்ணணும் இது வந்து நீங்க பண்ணல எழுதல இதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்வாலிடேட் வரும் இதை தப்பாவோ வேற ஏதோ பண்ணீங்கன்னா 5 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க இது நீங்க பண்ணக்கூடாது இது வந்து இன்விஜிலேட்டர் தான் பண்ணணும் பார்ட் 5 பார்ட் 4 ரெண்டுமே இன்விஜிலேட்டர் அது நீங்க பயப்பட வேணாம் இப்போ நீங்க அங்க வரும்போது இங்க 200 क्वेश्चंस இருக்கு ஓகேவா 200 क्वेश्चंसல மோஸ்ட்லி வந்து ஏபிசிடில ஏதோ ஒன்னு ஃப்ளூக்லயாவது நீங்க போடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு தெரியவில்லைன்னு அப்படி நாலுமே எனக்கு தெரியல கான்ஃபிடென்ட் இல்லனா நீங்க ஷேட் பண்ணிக்கலாம் உங்க இஷ்டம் அது இங்க என்ன பண்ணனும் அப்படினா இது ஒவ்வொண்ணுத்துக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு கடைசியா கீழ இருக்குலையா இந்த பாக்ஸ் இங்க எத்தனை ஏ அடிச்சிருக்கீங்க அப்படிங்கறது இங்க நம்பர்ல ஃபில் பண்ணனும் இங்க எத்தனை பி அடிச்சிருக்கீங்கன்றது இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணனும் எத்தனை சி அடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணனும் ஓகேவா அது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணனும் ஒரே ஒரு டிப் இது என்ன அப்படினா எனக்கு இது தெரியாது லாஸ்ட் டைம் நான் டைம் வேஸ்ட் பண்ணேன் ரொம்ப 15 மினிட்ஸ் இது கொடுப்பாங்க கடைசியா ஆனா இதுக்கு கொடுப்பாங்க 15 மினிட்ஸ் அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படினா நீங்க ஒவ்வொரு தடவை 67 क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணனும்னே இங்க ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ எத்தனை அப்படி எழுதிக்கோங்க அப்ப உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் அதே மாதிரி அடுத்து 134 அட்டெண்ட் பண்ணனும் இத முடிச்சு விட்டுருங்க அடுத்து இத முடிச்சிருங்க இது முடிச்சிட்டோனே இங்க வந்து நம்மளோட தம்ப் வைக்கணும் அது கடைசியா ஓகேவா எக்ஸாம் ஓவர் ஆனோனே நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கற மாதிரி ஒரு தம்ப் கொடுப்பாங்க அது வைக்கணும் உங்களோட அந்த கை ரேகை இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி பால் பென் பேனா இங்க கிறுக்கிறது இந்த மாதிரி ஷேட் எங்கயோ அடிச்சிருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இன்வாலிடேட் மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி ஷேட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க வச்சு இப்படி தான் கொடுக்கணும் அடிக்க கூடாது லைக் தட் பண்ணக்கூடாது எதுவும் ஓகேவா தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசிடிஇ எத்தனை இருக்கு ஒட்டுமொத்தமா அப்படிங்கறத நீங்க வந்து இங்க அப்படியே ஷேட் பண்ணணும் இப்போ வந்து ஏ வந்து நான் டோட்டலா ஒரு 80 ஏ போட்டிருக்கேன் 90 வந்து பி போட்டிருக்கேன்னா அந்த 0 9 0 அப்படி போடணும் ஓகேவா இப்போ 100 ஏ அடிச்சிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா 100 போட்டு 100 போடணும் இதை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க அவங்க வந்து இன்விஜிலேட்டர் இதை எடுத்து எழுதுவாங்க இங்க நீங்க கை வைக்கவே கூடாது அதுக்கப்புறமா இன்விஜிலேட்டர் இது வந்து கேண்டிடேட் அவங்க கரெக்டா இங்க போட்டிருக்காங்களா அப்படிங்கறத சைன் பண்ணுவீங்க உங்களோட சைன் இங்க வரணும் ஓகேவா எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் அதே மாதிரி இங்க ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் வரணும் அதே மாதிரி இதை வந்து அவங்க வந்து பண்ணணும் இன்விஜிலேட்டர் ஓகேவா அவங்க வந்து எந்த கொஸ்டினும் விடலை இங்கே எதுவும் ப்ராப்ளம் வரல அப்படின்னு இப்போ ஏதோ ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு அதுக்குன்னா அப்பயும் மைனஸ் வந்து 2 மார்க்ஸ் பண்ணுவாங்க அதனால ஜாக்கிரதையாக பண்ணுங்க ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுங்க ஷேட் வாங்கும் போதே பென் வந்து பார்த்தீங்கன்னா திக் நிப்பாக இருக்கணும் அந்த 1mm ராரிட்டோவில் ஒரு பிராண்ட் வருது அது கூட நல்லா இருக்கு ஓகே இது வந்து ரிட்லேஸ் என்ஜாய் போல்டுன்னு ஒன்று இருக்குது இது ஒரு 10 ரூபி இதுதான் நான் லாஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணுங்கள் ஆல் த வெரி பெஸ்ட்